நான் யார் இந்த கேள்வி உங்கள எத்தனை பேத்துக்கு இருந்திருக்குது? மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுமே அவன் வந்து மதவாதியா இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து மதங்களையும் இறைவனையும் வந்து வேண்டான்னு சொல்ற ஒரு ஏத்திஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும். நான் யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது. நான் இப்ப செய்யறேனே இந்த வேலையெல்லாம் உண்மையா நான் செய்யறதா, இல்ல வேற ஏதாவது என்ன செய்ய வைக்குதா? இது வந்து இந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே இது வரைக்குமே கிடைச்சிருக்காது. இந்த கேள்விக்கான பதிலை தேடி தேடி அலைவாங்க. மதத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தா மதவாதிகள்கிட்ட போய் கேட்கறதும், ஆன்மீகத்துக்குள்ள இருந்தா ஆன்மீகவாதிகள் கிட்ட போய் நான் யாருன்னு அவங்க கிட்ட கேட்கறதும். இதுவே வந்து நீங்க வந்து மதங்களை மறுப்பவர், இறை மறுப்பாளரா இருந்தா போயிட்டு இயற்கைனா என்னன்னு புத்தகங்கள்ல படிக்கிறதும். இது மூணுமே உங்களுக்கு பதில் கொடுக்குமானா நிச்சயமா வந்து கொடுக்காது. அப்ப நான் யாருங்கிறது எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இந்த உடலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிடையவே கிடையாது. நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த உடல்ல இருக்கிற பாகங்கள் அசையும். அப்ப நீங்க மனமா? கிடையவே கிடையாது. தூங்குனீங்க அப்படின்னா வந்து உங்க மனம் செயல்படுதா? அப்ப நீங்க என்ன? இந்த பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு கண்ணை மூடி அமைதியா நீங்க யாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போக ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்குதான் உண்மை வெளிப்படும். இது மதங்கள் சார்ந்தோ, இறைத்தன்மை சார்ந்தோ, இறையாண்மை சார்ந்தோ கிடையாது. இது மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தனும் செய்ய வேண்டிய ஒரு செயல். இதுதான் தியானம், தவம், யோகம்.